Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல ஹெல்த்தியான பீர்க்கங்காயும் ராகி மாவு கடலை மாவெல்லாம் போட்டு ஒரு பக்கோடா செய்யலாம். அது எப்படி நல்ல டேஸ்டா ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கப் மெஷரிங் கப்ல ஒரு கப் இருக்கும் இல்லைங்களா, அதில் கடலை மாவு போட்டுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எல்லாமே ஜலிச்சுட்டு போட்டுக்குங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எதுனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை என்ன பண்ணியிருக்கேன், நல்லா இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா கையில் வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது 2 இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா துருவி வச்சுக்கோங்க. பாருங்கள், பூண்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி தோலோடையே நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. நசுக்கி வச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சோடா, சமையல் சோடா இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டால் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இது தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நான் வந்து அந்த பீர்க்கங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா காய் துருவுறதுல வச்சு துருவி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது, பிஞ்சாக இருந்தது. அதனால் நம்ம இந்த தண்ணியெல்லாம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிருங்க. இது காய் துருவுறதுல துருவி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம இதை புழிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த தண்ணியை வந்து நம்ம இதை பிணையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப தளதளன்னு போயிடுச்சு அப்படின்னா இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். சூப்பு மாதிரி சூப்பு செய்யும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவைன்னா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த பீர்க்கங்காயில் இருக்க தண்ணியில் தான் நம்ம வந்து இந்த மாவை வந்து பிணைய போகிறோம். நான் ஒரு 10 முந்திரி பருப்பை எடுத்து நல்லா உடச்சி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், இதுவே நல்லா தளதளன்னு தான் இருக்குது. பக்கோடாலாம் இந்த அளவுக்கு போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா கரகரன்னு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணலாம், காய்ச்சின எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கையை வச்சு பிணைஞ்சோம்னா ஒத்து போயிடும். அதனால் கொஞ்சமாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எண்ணெய் காயிற நேரம் வரைக்கும் இந்த தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். எண்ணெய் எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றே எடுத்து போட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சின்னதாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ராகி மாவெல்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு ஒரு பக்கோடா செஞ்சுட்டோம். நல்லா ஒரு ஹெல்த்தியான பக்கோடா, எண்ணெயே இழுக்காமல் நல்லா இருக்க பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஒரு பக்கோடாவை இப்போ செஞ்சு வச்சுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சீக்கிரமாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சுட்டு நம்ம செஞ்சிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு இனிமேல் கெஸ்ட்டு வந்தாலும் இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு நம்ம ஒரு காய், எந்த ஒரு காய் இருந்தாலும் நம்ம பீர்க்கங்காய், புடலங்காய் அந்த மாதிரி காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பக்கோடா செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு பக்கோடாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.